சமூக வலைதள பக்கத்தில் மிகவும் ட்ரெண்ட் ஆகி 2K கிட்ஸ்களுடைய மனதை வென்று மிகவும் பிரபலம் அடைந்தவர் தான் டிடிஎஃப் வாசன். தொடர்ந்து டிடிஎஃப் வாசன் மிகுந்த சர்ச்சையில் சிக்கி வருவது ஒரு வாடிக்கையாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து டிடிஎஃப் வாசன் இன்று காலையில் ஒரு வீடியோ ஒன்று அவரது பக்கத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து இந்த டிடிஎஃப் வாசன் காரில் அமர்ந்து கொண்டு ஒரு பாம்பை வைத்துக் கொண்டு அதனோட விளையாடி கொண்டு இருப்பதுடன் தனது நண்பர்களோட அந்த பாம்பு எங்க வாங்கப்பட்டது அந்த பாம்பினுடைய விளக்கத்தை கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோவானது சமூக வலைதள பக்கத்தில் மிகவும் வைரல் ஆகி இருக்கிறது. வனத்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டு வந்திருந்தனர். அதன் அடிப்படையில் சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை பகுதியில் ஷிப்பிலிஸ்ட் என்ற செல்ல பிராணிகளை விற்பனை செய்யும் விற்பனையகம் இருக்கிறது. இங்கு வினோதமான கிளிகள், லவ் பேர்ட்ஸ் போன்றவை வகைகளும் விற்பனை செய்யப்படுவதாகவும் பூனை வகைகள், நாய் வகைகள் உள்ளிட்டவைகள் பிராணிகள் விற்பனை செய்யப்படுவதும் வனத்துறை அதிகாரிகளின் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இந்த விற்பனையகத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். டிடிஎஃப் வாசன் அந்த பாம்பை வாங்கியது இந்த திருவொற்றியூர் பகுதியில் இருக்கிற கடையில் தான் வாங்கினார் என்றும் குறிப்பிடத்தக்கது. இது வழக்கமான பரிசோதனையா அல்லது தடை செய்யப்பட்ட பிராணிகள் விற்பனை செய்யப்படுகிறதா என்ற குழப்பம் நிலவி வந்த நிலையில தென்னாப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த கிளியும் மற்றும் அரிய வகை ஆமையும் இங்கிருந்து கைப்பற்றப்பட்டு செல்லப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். உரிய ஆவணங்கள் வழங்கினால் இவை இரண்டும் மீண்டும் அந்த விற்பனையக உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் கூறிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் சர்ச்சைகளுக்குரிய பெயர் போன டிடிஎஃப் வாசன் இந்த விற்பனையகத்திற்கு வந்து தான் கையோடு கொண்டு வந்த பாம்பிற்கு கூண்டும் வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த விற்பனையகத்தில் பாம்புகள் விற்கப்படுவதா வீடியோ வெளியிட்டிருந்தார். அது தொடர்பாக தற்போது வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தான் சர்ச்சையில் சிக்கி இருந்தது மட்டுமல்லாமல் அந்த பிராணிகள் வாங்கும் கடையையும் சர்ச்சையில் சிக்கி மாட்டி விட்டிருப்பதாக நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டிடிஎஃப் வாசன் சமூக வலைதளங்களின் மூலமாக மிகவும் ட்ரெண்ட் ஆகி மிகவும் சர்ச்சையில் சிக்கிய ஒரு நபராக இருக்கக்கூடிய இந்த நிலையில டிடிஎஃப் வாசனுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வருவது வாடிக்கையாக இருக்கிறது என்றே சொல்லலாம்.